வணக்கம் நேயர்களே, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவுஜாவில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க 12 சேனல் மிக்சரை பற்றி. இது மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமிக்ஸ் 1442. அவுஜா அண்ட் ஸ்டுடியோ மாஸ்டர் ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவுஜா ப்ரோமிக்ஸ் 1442ஓட பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மிக்சரோட ஃபோட்டோவோட நல்லா கொடுத்துருக்காங்க. பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவுஜாவோட யூஷுவல் பேக்கிங் மாதிரி இல்லாமல் பேக்கிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மிக்சரோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 25,460 போட்டிருக்காங்க. இப்போ இந்த மிக்சரை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். இந்த மிக்சர் மேலே இருக்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு பாக்ஸில் மிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் வந்து 2 லேயர் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா தர்மாக்கோலுக்கு பதில் இந்த மாதிரி சாலிடான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தட் டிரான்சிட் டேமேஜஸ்லாம் எதுவும் ஆகாது. இந்த மிக்சரோட டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. அவுஜா வந்து ஒரு புது டிசைனை இந்த மிக்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த மிக்சர் பார்க்கறதுக்கு. பேக்கிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு மிக்சர் கொடுத்துருக்காங்க. பவர் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங்கோட சைடில் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 சேனல் மிக்சர். இந்த மிக்சர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கலரான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. கெயினுக்கு வந்து ரெட் கலர், EQக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்ஸ் ப்ரீ ஆர் போஸ்ட்டுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. பேன் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்சர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது மிக்சரோட பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டல் தான். மெட்டலில் ஆன பாடி தான். ஹோல் பாடி ஆஃப் த மிக்சர் வந்து மெட்டலில் பண்ணியிருக்காங்க. இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா 12 மைக் இன்புட் கொடுத்துருக்காங்க, 10 லைன் இன்புட் கொடுத்துருக்காங்க. 2 லைன் இன்புட் வந்து அடிஷ்னலாக ஸ்டீரியோவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இண்டிவிஜுவல் சேனலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா பேந்தோம் சுவிட்ச் வந்து 2 கொடுத்துருக்காங்க. சேனல் 1லேருந்து சேனல் 8 வரைக்கும் இந்த சுவிட்சு, சேனல் 9லேருந்து சேனல் 12 வரைக்கும் இந்த சுவிட்சு. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேந்தோம் மைக்கும் நார்மல் மைக்கும் நீங்கள் ஒரே மிக்சரில் கனெக்ட் பண்ணுறப்ப இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு மெயின் ஃபியூச்சர் இந்த மிக்சரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ரெக்கார்டிங் அவுட்புட் அண்ட் ஹெட்ஃபோன் அவுட்புட்டை சேர்த்து 12 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. 2 மெயின் அவுட்புட், 2 மானிட்டர் அவுட்புட்டு, 2 குரூப் அவுட்புட்டு, இது வந்து ரெக்கார்டிங் அவுட்புட்டு, 4 ஆக்ஸ் அவுட்புட்டு, ஒரு ஹெட்ஃபோன் அவுட்புட். மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 அவுட்புட் கொடுத்துருக்காங்க இந்த மிக்சரில். இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர். இப்போ நம்ம சேனல் வைஸாக என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இது வந்து பேலன்ஸ்டு XLR இன்புட்டு, இது வந்து லைன் இன்புட், இது வந்து கெயின் ரெட் கலர் நாப் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா 4 பேண்ட் EQ கொடுத்துருக்காங்க. ஹை மிட், லோ மிட், லோ, அதை வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குது. 1 and 2 பார்த்தீங்கன்னா ப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், போஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஸ்விட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. பேன் நாப் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. மியூட் சுவிட்ச் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா PFL, இந்த சிக்னலை வந்து நம்ம மெயின் LEDயில் பார்க்கறதுக்கான ஸ்விட்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2க்கான. இது வந்து 60mm ஃபேடர். இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பேந்தோம்க்கு 2 ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. சேனல் 1லேருந்து சேனல் 8 வரைக்கும் இந்த ஸ்விட்சு, சேனல் 9லேருந்து சேனல் 12 வரைக்கும் இந்த ஸ்விட்ச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 லைன் இன்புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டீரியோவுக்கு 2 தனி சேனல் கொடுத்துருக்காங்க. USB இன்புட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கெயினுக்கு, இது USBக்கான ஹை லோக்கு, இது வந்து பேன் கண்ட்ரோல் ஃபார் USB, இது வந்து லெவல், யூஎஸ்பிக்கு உண்டான லெவல். இது வந்து PFL. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா யூஎஸ்பியோட சிக்னல் வந்து நமக்கு வந்து இங்கே மெயின் LEDயில் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸுக்கு உண்டான கண்ட்ரோல், ரிட்டர்ன், மானிட்டர் அண்ட் ஃபோன்ஸுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் இங்கே கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா FXக்கும் USBக்கும் தனித்தனியாக ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. FXை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து FXக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வரும். USB ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து USBக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வரும். இது AUX 4ஓடது. இது FX to AUX 1, FX to AUX 2 அதுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிலே அண்ட் ரிப்பீட்டுக்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம். இதை நம்ம டபுள் சைட் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணி நம்ம இது ப்ரோக்ராம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் LEDs. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க குரூப் 1 and 2ஓட ஃபேடர்ஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க மெயின் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு.
மெயின் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபேடர்ஸ். இப்போ நம்ம இந்த மிக்சரை கனெக்ட் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்தோம். இந்த மிக்சர் வந்து அஹுஜா XPA 1500 ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரு ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணியிருக்கனால இந்த மிக்சர்லேருந்து ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் எடுத்து அந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே LED வருது, இந்த டிஸ்பிளே வருது. இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். மொபைல் ஃபோன்லேருந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மிக்சரில் பேஸ்லாம் நல்லா அழுத்தமாக இருக்குது, பஞ்சிங்காக இருக்குது. பேஸ் எல்லாமே வால்யூம் சும்மா லைட்டாக ரைஸ் பண்ணாலே ஸ்பீக்கரில் அவ்வளோ லவுடாக கேட்குது வால்யூம். ஸோ கெயின் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த மிக்சரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக வெளியில் வருது. லைட்டாக ஏற்றினாலே நல்ல வால்யூம் கேட்குது. அஹுஜா பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்க மிக்சர் குவாலிட்டி இல்லாமல் இந்த மிக்சரை வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இது ஒன் ஆஃப் த ப்ரீமியம் மிக்சர் அஹுஜாவில். நார்மல் மிக்சர் அஹுஜா மிக்சர்ஸ் மாதிரி இல்லாமல் இது ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரில் கெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மிச்ச மிக்சர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ வால்யூம் அதனால நல்லா பூஸ்ட் ஆகி வெளியில் வருது. இந்த மிக்சர்லேருந்து வெளியில் வர சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது சவுண்டு. அதை கேட்குறப்பே அந்த மிக்சரோட ப்ரீமியம்னஸ் வந்து தெரியுது. இப்போ நம்ம இந்த மிக்சரில் வந்து மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணி அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அஹுஜா ப்ரோ 3400 மாடல் மைக்ரோஃபோனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மைக்ரோஃபோனை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ வேணும்னா மேலே இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹலோ 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 டெஸ்டிங் டெஸ்டிங் ஹலோ ஆடியோ செக் ஹலோ 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 டெஸ்டிங் டெஸ்டிங் ஹலோ ஆடியோ செக் ஹலோ. இப்போ இந்த மிக்சரில் எக்கோ எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இப்போ USB ஆப்ஷனில் இருக்குது. இப்போ இந்த எஃப்எக்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா எஃப்எக்ஸை காமிக்குது. 24ல் இருக்குது இப்போ எஃப்எக்ஸ். இது வந்து டிலே ப்ளஸ் ரிவர்பு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே என்ன நம்பருக்கு என்ன எக்கோங்கிறத வந்து இங்கே ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 24ல் இருக்குது. ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 13 வைக்கிறேன். 13 வந்து டிலே. ஸோ இதை 13 ப்ரெஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ண பேராமீட்டர் 1 and 2 அட்ஜஸ்ட் பண்ணால் இங்கே மில்லி செகண்ட்ஸில் வந்து எவ்வளோ மில்லி செகண்ட்ஸுங்கிறத கிளியராக காட்டிடுது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜும் கிளியராக காமிக்குது. இது வந்து டிலே அண்ட் ரிப்பீட்டு, இதோட டீட்டெயில்ஸும் இங்கே வந்து கிளியராக காமிக்குது. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த ஃபியூச்சர். இப்போ எக்கோ பார்த்தீங்கன்னா 13ல் வச்சுருக்கேன். 13 வந்து டிலே. ஹலோ ஹலோ டெஸ்டிங் டெஸ்டிங் ஹலோ ஆடியோ செக் ஹலோ ஹலோ டெஸ்டிங் டெஸ்டிங் ஹலோ ஆடியோ செக் ஹலோ ஹலோ டெஸ்டிங். இப்போ டிலே ப்ளஸ் ரிவர்பில் வைக்கிறேன். 24 அதோட நம்பர். ஹலோ ஆடியோ செக் ஹலோ ஹலோ டெஸ்டிங் டெஸ்டிங் ஹலோ ஆடியோ செக் ஹலோ ஹலோ. எக்கோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. எக்கோ வந்து நல்லா த்ரோ வந்து நல்லா வெளியில் வருது எக்கோ. ஸோ எக்கோ குவாலிட்டியும் இந்த மிக்சரில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அஹுஜா வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இந்த மிக்சரில் எக்கோவை. இப்போ நம்ம யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணி அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ யூஎஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சுவிட்சை ப்ளஸ் பண்ணால் டிஸ்பிளே வந்து யூஎஸ்பிக்கு மாறிடும். இங்கே ஒரு சின்ன ஆரோ மாதிரி இருக்குது பாருங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நாபை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கான பர்பஸ்க்கும் இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து ப்ளே ஆர் பாஸ் அப்படியே சென்டர் பட்டன் அழுத்தினீங்கன்னா ப்ளே ஆகும். யூஎஸ்பி குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ரைஸ் பண்ணாலே வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் வந்து யூஎஸ்பிலையும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு.
இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்குது, எக்கோவும் நல்லா இருக்குது, அதே மாதிரி யூஎஸ்பியில் போடுற குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ ஒரு ப்ரீமியம் மிக்சர் ஒரு பட்ஜெட்டரி காஸ்ட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த மிக்சரை வாங்கலாம். அதே மாதிரி அஹுஜா, இட்ஸ் அ பிராண்ட் அஹுஜாங்கிறனால உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துலையுமே இது சர்வீஸ் சப்போர்ட் இருக்கும். ஸோ ஒரு நல்ல மிக்சர் கம்மியான பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மிக்சரை தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.